Okay, let's talk about S3 bucket now. Now, how can I create an S3 bucket? And we will upload a folder or file on that particular bucket. First, நம்ம search பண்ணுவோம். Search button போயிட்டு S3 டைப் பண்ணுங்க. இதுல உங்களுக்கு bucket symbol இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். லெஃப்ட் சைட்ல இந்த 3 லைன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணா இந்த எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் வரும். இந்த ஆப்ஷன் போயிட்டு நீங்க கிளிக் ஆன் பக்கெட்ஸ் and here you can click on create bucket. இல்லனா நீங்க டைரக்டாவே இந்த பேஜ்ல இத பண்ணலாம். click on create bucket. create bucket click பண்ணிட்டு இங்க you have to give a unique name. இது வந்து globally unique-ஆ இருக்கணும். which is globally-ஆவே unique-ஆ இருக்கணும். நான் சிம்பிளா போயிட்டு இங்க என் பேர் விஷ்ணுன்னு போட்டுட்டு கீழே போய் create கொடுத்தனா ஒர்க் ஆகாது. ஏன்னா நிறைய பேர் இந்த பேர் கொடுத்துருப்பாங்க. So let's try network rhinos. நம்ம இன்ஸ்டிடியூஷன் நேம் போடுவோம். network rhinos போட்டாச்சு. ஸ்க்ரோல் பண்ணி கிரியேட் கொடுத்தா மேபி கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ லெட் மீ எக்ஸ்பிளைன் யூ அபவுட் அதர் ஆப்ஷன்ஸ் ஹியர். ஸோ S3ன்னு பார்த்தீங்கன்னா S3யோட கன்சோல் மட்டும்தான் வந்து இட்ஸ் அ குளோபலி அவைலபிள் கன்சோல். பட் S3 சர்வீஸ் இஸ் யுவர் ரீஜன் ஓரியன்டட். ஸோ S3 சர்வீஸ் வந்து இட்ஸ் நாட் அவைலபிள் இன் ஆல் த ரீஜன்ஸ், பட் கன்சோல் வந்து அவைலபிள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பிளாக் பப்ளிக் ஆக்சஸ் செட்டிங்ஸ் ஃபார் திஸ் பக்கெட், விச் மீன்ஸ் பப்ளிக்கா யாருமே வந்து should not be able to access to my buckets or my storage unit. by default நம்ம பிளாக் பண்ணிடுறோம். பக்கெட் வெர்ஷனிங் இதை பத்தி அப்புறம் பார்ப்போம். நம்ம கீழே போயிடலாம். கீழே போயிட்டு we can create a bucket now. ஸோ இப்போ நெட்வொர்க் ரைனோஸ்னு யாருமே இல்லைன்னா இங்கே கிரியேட் ஆச்சு பாருங்க. ஸோ my bucket was created called network rhinos US East and Virginia US East 1. So this is how you create a bucket. Very simple. Now next one, we'll see uploading a file. Let's click on this. Click பண்ணதுக்கு அப்புறம் இங்க டைரக்டாவே you have an option to upload a file. Other options இருக்கு. You have properties, permissions, metric, management, access points. இதை பத்தி அப்புறம் பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணலாம். Click on upload. இங்க வந்து you can either add a file or folder. Let's add a file. ஸோ இதுல சிம்பிளா நான் வந்து இந்த ஃபைல் போடுறேன். போட்டுட்டு ஸ்க்ரோல் டவுன் பண்ணி click on upload. இந்த ஃபைலுக்குன்னு ஸ்பெஷலா you can give permissions. You can see grant public access தர முடியும். இப்போதைக்கு நம்ம இதெல்லாம் பார்க்க வேணாம். டைரக்டாவே நம்ம வந்து we'll click on upload to upload the file. You can see here it's uploading. எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் it will show succeeded. So now everything is good. Now we can go back to our main page. Buckets போயிடலாம். இங்க you can see one bucket got created before. இங்க 0 இருந்துச்சு. Because I created one bucket, இங்க you can see one bucket now. இந்த bucket click பண்ணீங்கன்னா இதுக்குள்ள உங்களுக்கு file name காமிக்குது. So let's see how can I view this file name. இந்த ஃபைல் எப்படி பார்க்கறது பார்ப்போம். இது மேல கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ ஃபைலில் பார்க்கறதுக்கு 2 விதம் இருக்கு. ஒன்னு I can either directly click on open. ஓப்பன் கிளிக் பண்ணனா ஒரு நியூ டேப்ல ஓப்பன் ஆகும். என்ன ஃபைல் அந்த ஃபைல். ஆர்எல்ஸ் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணலாம், காப்பி பண்ணலாம், மூவ் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். இது இல்லாம இஃப் யூ வாண்ட் டு ஷேர் திஸ் ஃபைல் டு அ டிஃப்ரெண்ட் பீப்புள், உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னா இந்த யூஆர்எல் இருக்குல்ல, அண்டர் ஆப்ஜெக்ட் யூஆர்எல், இந்த யூஆர்எல் கிளிக் பண்ணிட்டு இந்த யூஆர்எல் லிங்கை ஷேர் பண்ணலாம். பட் அண்டர் த கண்டிஷன் திஸ் ஃபைல் ஷுட் ஹாவ் குளோபல் ஆக்சஸ் ஆர் பப்ளிக் ஆக்சஸ். இப்போ நான் அதை காப்பி பண்ணிட்டு இங்க போயிட்டு இஃப் ஐ பேஸ்ட் இட் ஹியர் இட் வில் ஷோ சம் எரர் மெசேஜ். என்ன காமிக்குது? இட் ஷோஸ் சம் ஆக்சஸ் denied, which means பப்ளிக்கா வந்து இந்த யூஆர்எல் வச்சுட்டு nobody can access until unless we give the permission. பட் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நான் டைரக்டா கிளிக் பண்றேன்ல ஓப்பன், டைரக்டா கிளிக் பண்ணும்போது இந்த பேஜ் ஓப்பன் ஆகுதுல, இது டைரக்டா இந்த லிங்க் இருக்கு தெரியுமா? இட்ஸ் வெரி பிக் லிங்க். இப்போ நான் காப்பி பண்ணி ஒரு நோட் பேட்ல போறேன்னு வச்சுங்களேன், ரொம்ப ஒரு பெரிய லிங்க் அது. ஓகேங்களா? இந்த லிங்கை நான் கொடுத்தேன்னா இந்த லிங்கை இஃப் ஐ ஷேர் டு எனிஒன் அவங்களால இந்த இமேஜை பார்க்க முடியும். ஸோ நான் சிம்பிளா Ctrl+Shift+N போட்டுக்கிறேன். போட்டு
இன்கவுண்டர் மோட்ல அதே லிங்கை பேஸ்ட் பண்றேன். பேஸ்ட் பண்ணா பார்க்க முடியும். which means anybody இந்த லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ணா கூட உங்களால பார்க்க முடியும். வெரி சிம்பிள். Okay, now this is how you create a bucket in Amazon Web Services. இதே மாதிரி you can upload folder also. Very simple தான். இங்க bucket உள்ள போயிட்டு upload click பண்ணி I can click on add folder. Add folder னா டைரக்டா என் கம்ப்யூட்டர்ல இருந்து ஒரு ஃபோல்டர் கொண்டு போய் நான் ஆட் பண்ண போறேன். இல்ல எனக்கு இந்த பக்கெட்டுக்குள்ளேயே ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இங்க இருக்கு பாருங்க. இங்க டைரக்டா I can create a folder. கிரியேட் பண்ணி இதுக்குள்ள நான் கொண்டு போயிட்டு எல்லா ஃபைலையும் போட்டுக்கலாம். ஸோ ஃபோல்டர் கிரியேட் பண்ணும்போது உங்களோட எக்ஸ்டென்ஷன்ஸ் மாறும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கிளிக் ஆன் திஸ் பிளேஸ். ஸோ வி ஆர் அண்டர் network rhinos.s3 Amazon Web Services, Amazon AWS.com/ இந்த இருக்கு ஃபைல். இதை நான் ஃபோல்டர் கிரியேட் பண்றேன்னா இந்த ஃபோல்டர் நேம் வரும், அதுக்கப்புறம் இந்த ஃபைல் வரும். ஸோ நார்மலாக உங்க கம்ப்யூட்டர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான். So this is how you create an S3 on your Amazon Web Services, and we saw about how to upload a file and folder. Very simple. Thanks for watching.